குரூப் டில சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி குவாலிஃபைடு. போன மேட்சே பார்த்தோம். சவுத் ஆப்பிரிக்கா 3 அவுட் ஆஃப் 3 வின் பண்ணிருக்காங்க. குவாலிஃபைடு. இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் இருக்கு. ஸ்ரீலங்கா அவுட்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா விசஸ் நேபாள் மேட்ச் மழையினால போயிருக்கு. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. சோ ஸ்ரீலங்கா 3 மேட்ச் ஆடி ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. நெட் மோசமா இருக்கு. இதுல என்னன்னா இந்த குரூப்ல ஐ திங்க் பங்களாதேஷும் நெதர்லாண்டும் ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. அது வந்து ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் மாதிரி இருக்கும். யார் அடுத்த குரூப் போக போறாங்கன்னு ஒரு நாக் அவுட் மேட்சா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா இப்போ நெதர்லாண்டால இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்க முடியும், பங்களாதேஷால இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்க முடியும். அண்ட் நேபாள் விளையாடுறாங்க இவங்களோட பங்களாதேஷோட நினைக்கிறேன் இதுக்கப்புறம். சோ அதுல அவங்க 4 பாயிண்ட்ல போய் உட்காந்துருவாங்க. வேற நெதர்லாண்டுக்கு தான் வந்து பிரஷர். அவங்க வந்து ஸ்ரீலங்காவை விளையாடணும். ஸ்ரீலங்கா இன்னும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல. வெளியே போனாலுமே டோர்னமெண்ட்டை ஒரு வின்னோட முடிச்சுட்டு போகணும்னு கூட வந்து ட்ரை பண்ணலாம். பட் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கலாம். இங்கே எப்படின்னா கடைசியில பங்களாதேஷ் ரசிகர்கள் ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்பதான் நெதர்லாண்ட்ஸ் நிக்கும். நாகினி ரைவல்ரியில இப்படி ஒரு ட்விஸ்ட்.